UTM நான் உங்கள் உமா. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட்டு வட்டியில் மொத்தமாக 18 மாடல் பார்த்துருக்கோம். அந்த 18 மாடலுமே பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த வீடியோஸ் எல்லாமே கூட்டு வட்டிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம மாடல் 19, 20, 21, 22 மொத்தமாக 4 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர் வைப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. ஓகேங்களா, அதாவது பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஓகேங்களா ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறது. ஓகேங்களா, ஒவ்வொரு மாதமும் அது தொடர்ந்து போட்டுகிட்டே வருவோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் 2 வருஷத்துக்கு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்ட அமௌண்ட் அது கூட ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த ரெண்டையும் சேர்த்து வாங்குவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி போடுறது தான் வந்து தொடர் வைப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, சம் பார்த்தா அப்படின்னா இம்ரான் ஒரு அஞ்சலகத்தில் 12% வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ரூ.400 2 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகையை காண்க. ஓகேங்களா, இம்ரான் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் 12% வட்டி வீதம் ஓகேங்களா 12% வட்டி வீதத்தில் 400 ரூபா ஓகேங்களா தொடர் வைப்பு திட்டத்தில் போடுறாரு. ஒவ்வொரு மாதமும் 400 ரூபா போடுறாரு. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு போடுறாரு. ஓகேங்களா, 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கிற தொகைனா என்ன? முழு தொகை. ஓகேங்களா, அவர் போடுற அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து அவர் எவ்வளோ வாங்குவாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாமா? தொடர் வைப்பு திட்டம் அப்படின்னாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஏங்கிறது முழு தொகை. ஓகேங்களா, அவங்க வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குறாங்க இல்லையா, அதுதான் முழு தொகை ஈக்குவல் டு PN + PNR/100. ஓகேங்களா, இந்த இடத்துல என்னன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து மாதங்கள். ஓகேங்களா, அவர் வந்து மாதம் தானே போடுறாரு. அவர் வந்து மாதம் தானே போடுறாரு. அந்த மாதம் எத்தனை மாதத்துக்கு முழுசாக போட்டார் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இங்கே 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா. 2 ஆண்டுகள்னால் எத்தனை மாதம்? மொத்தமாக 24 மாதம். அப்போது 24 மாதங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஸ்மால் என். ஓகேங்களா, பிங்கிறது அவர் வந்து மாதம் போடுறாரு இல்லையா, அதுதான் அமௌண்ட் பி. ஓகேங்களா, அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது என்ன? அந்த மாதம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தானே போடுறாரு, அந்த அமௌண்ட்டு தான் அசல். எண்ணுங்கிறது மாதங்கள். அவர் மொத்தமாக ஒவ்வொரு மாதமும் போடுறதால மொத்த மாதம் எவ்வளவுன்னு போடணும். ஓகேங்களா, இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அவர் செலுத்திய தொகை தெரிஞ்சிடும். ஓகேங்களா, மொத்தமாக அவர் எவ்வளோ கட்டியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ப்ளஸ் PNR/100 இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம சமுக்கு போகலாம். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? இம்ரான் ஒரு அஞ்சலகத்தில் 12% வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ரூ.400 2 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகையை காண்க. ஓகேங்களா, இப்போ கொஸ்டின்ல வந்து இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து எழுதுறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்முங்கிறதால நம்ம பொறுமையாகவே போகலாம். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? 400 ரூபாயை மாதம் அவர் போடுறாராமா. ஓகேங்களா, அப்போ அசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 ரூபா. ஓகேங்களா, ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வீதம்? 12%. ஓகேங்களா, எத்தனை வருஷத்துக்கு போடுறாரு? 2 வருஷத்துக்கு போடுறாரு. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி தொடர் வைப்பு திட்டம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து மாதத்துக்கு தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ மாதம் போட்டோம் அப்படின்னா 24 மாதங்கள். அவங்க வந்து வருஷத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை மாதங்களாக தான் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, மாதங்கள் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக அப்படியே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து 400 ரூபாங்கிறது வந்து அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டின அமௌண்ட். ஓகேங்களா, அப்போ மொத்தமாக அவர் எவ்வளோ செலுத்தியிருப்பாருங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு மாதமும் 400 ரூபா கட்டுறாரு. ஓகேங்களா, அப்போ மொத்தமாக 24 மாதத்துக்கு கட்டியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? 400 × 24 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 மீதி 1 4 2 8 8 1 9 2 0. ஓகேங்களா, அப்போது 9600 ரூபா வந்து மொத்தமாக அவர் கட்டின அமௌண்ட். ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அவர் மொத்தமாக வந்து எவ்வளோ அமௌண்ட் செலுத்தியிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, 9600 ரூபா. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டி எவ்வளோ அவருக்கு கிடைக்கும்னு தெரியணும். ஓகேங்களா, அப்போது வட்டி ஈக்குவல் டு இதை எப்படி போடலாங்கிறத கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாதமும் அவர் எவ்வளோ அமௌண்ட் போடுறாரோ அது. ஓகேங்களா, இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜோ அது.
ஓகேங்களா. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 24 மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதங்களை எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. எப்பயுமே மாதங்களில் எழுதக்கூடாதா, அப்போ என்ன பண்ணலாம், டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து போகிற ஒரு ஸ்டெப்பை மட்டும் நல்லா கவனிங்க. இந்த 24 இருக்கு இல்லையா, இந்த 24 இது கூட 1 கூட்டிக்கணும். அப்போது 25. ஓகேங்களா. இதில் பாதி. புரியுதுங்களா. இந்த இடத்துல எத்தனை மாதம் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எத்தனை மாதம் இருந்தாலும் அது கூட 1 கூட்டி பை 2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா. அப்போ 400 இன்ட்டு 12% எப்படி எழுதலாம், 100க்கு 12ன்னு எழுதலாம். இன்ட்டு இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு 2 டைம் கிடைக்குமா, இதை அடித்தோம் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா. அப்போது 25ன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். மீதி என்ன இருக்குது, 4, 12, 25. இது எல்லாத்தையும் பெருக்கினா ஆன்சர். ஓகேங்களா. இப்போ 4 × 25 பெருக்கினா என்ன வரும், 100ன்னு கிடைக்கும். இன்ட்டு 12. ஓகேங்களா. அப்போ என்ன இது, 1200. இது வந்து வட்டி அமௌண்ட். ஓகேங்களா. அப்போ வட்டி அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1200 ரூபா கிடச்சிருக்கு. அவர் மொத்தமாக கட்டின அமௌண்ட் வந்து 9600 ரூபா. ஓகேங்களா. இப்போ மொத்த தொகை தான் கேட்குறாங்களா. மொத்த தொகைனா என்ன, மொத்தமாக அவர் செலுத்தின அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி. ஓகேங்களா. செலுத்திய தொகை ப்ளஸ் வட்டி. ஓகேங்களா. செலுத்திய தொகை அவர் எவ்வளோ கட்டினாரு, 9600 ரூபா கட்டினாரு. ப்ளஸ் அவருக்கு வட்டி பார்த்தோம் அப்படின்னா 1200 ரூபா. மொத்தமாக எவ்வளோ வருது, 0, 0, 8, 10. ஓகேங்களா. அப்போ 10800 ரூபா வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கும். ஓகேங்களா. 10800 ரூபா சி தான் ஆன்சர். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் கட்டுறாரு இல்லையா, அதை வந்து மொத்தமாக எத்தனை மாதத்துக்கு கட்டியிருக்காரோ அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் கட்டுவார் இல்லையா ஒவ்வொரு மாதத்துக்கும், மொத்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் ஃபைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 400 எவ்வளோ மாதம் கட்டுற அமௌண்ட்டு இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜோ அது இன்ட்டு எத்தனை மாதத்துக்கு, மொத்தமாக ஒரு எத்தனை மாதத்துக்கு போடுறாரோ அந்த மாதத்தை மேலே எழுதி டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கணும். ஏன்னா வருஷத்துக்கு தான் இல்லையா. இன்ட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக எத்தனை மாதங்கள் கொடுத்துருக்காங்களோ அது கூட 1 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது வரைக்கும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி தனி வட்டியில் போட்டது தான். அசல், வட்டி வீதம், ஆண்டுகள் இது எல்லாமே நம்ம போட்டது தான். ஓகேங்களா. இந்த இடத்துல மாதம்னு கொடுத்துருந்ததால நம்ம டிவைடட் பை 12ன்னு போட்டிருக்கோம். தொடர் வைப்பு காலம், தொடர் வைப்பு திட்டம்னு கேட்டால் மட்டும் எவ்வளோ மாதம் மொத்தமாக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதத்து கூட 1 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க, ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வட்டி கிடைச்சிரும். வட்டியையும் அவர் மொத்தமாக செலுத்தின தொகையும் கூட்டினோம் அப்படின்னா அவர் மொத்தமாக அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வாங்குவாருன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இந்த சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. மாடல் 19ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, வெங்கட் என்பவர் ரூ.500 ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்துகின்றார். வட்டி வீதம் 7.5% எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளவு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி சம் தான். எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல எவ்வளோ கட்டுறாரு, மாதம் 500 ரூபா கட்டுறாரு. வட்டி வீதம் பார்த்தோம் அப்படின்னா 7.5%. ஓகேங்களா. தசமத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. பின்னமாக எப்படி மாற்றலாம், 7.5 நம்ம 75/10%ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 75/10%ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆண்டுகள் பார்த்தோன்னா 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம ஆண்டுகளாக இதில் போடக்கூடாது. தொடர் வைப்பு காலத்தில் நம்ம ஆண்டுகளாக போடக்கூடாது. ஸோ மாதங்களாக தான் போடணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு 60 மாதங்கள். 12ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 60 மாதங்கள். ஓகேங்களா. ஓகே. அவர் செலுத்திய தொகை, அவர் மொத்தம் செலுத்திய தொகை
அவர் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காரு? ஒவ்வொரு மாதமும் 500 ரூபா கட்டியிருக்காரு, மொத்தமாக 60 மாதம் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அமௌண்ட் எவ்வளோ வரும்? 6 5 30 1 2 3. ஓகேங்களா? அப்போ 30,000 ரூபா இது வரைக்கும் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் 5 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காரு? 30,000 ரூபா கட்டியிருக்காரு. மாதமாக கட்டி மொத்தமாக அவர் கட்டின அமௌண்ட் வந்து 30,000 ரூபா. ஓகேங்களா? இப்போ நம்ம வட்டி தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? வட்டி ஈக்குவல் டு எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? பாருங்கள், 500 ரூபா ஒவ்வொரு மாதமும் கட்டின அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொத்தமாக எத்தனை மாதம்? 60 மாதம். ஸோ வருஷம் வேணுங்கிறதால டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்ட்டு இந்த 60 + 1. ஓகேங்களா? எத்தனை மாதம் மொத்தமோ அது கூட 1 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். பாருங்கள், 500 இன்ட்டு 75/10. இந்த பர்சன்டேஜுக்கு ஒரு 100 வருமா? கீழே 100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்ட்டு இதை அடித்தோம் அப்படின்னா 5 12 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? 5 × 61 என்ன? 5 5 30/2ன்னு ஆகும். புரியுதுங்களா? இந்த 5 × 61 பெருக்கி டிவைடட் பை 2ன்னு போட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது 500 இன்ட்டு இந்த 10 கீழே வந்துடுமா? அப்போ என்ன ஆகும்? 75/1000ன்னு ஆகும். ஓகேங்களா? அது 10 கீழே வந்துடும். ஸோ 10 × 100 1000ன்னு கிடைக்கும். இன்ட்டு 305/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகேங்களா? 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 2 டைம் கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 305 × 75 பெருக்கலாமா? எத்தனை வரும்? 5 25, 5 5, 7 5 35, 7 21, 5 7 8 2 2. ஓகேங்களா? அப்போது 22,875 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 4. ஓகேங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டிவைட் பண்ணலாமா? 22,875 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2ஆல் ஆகாது. அப்புறம் 22. அப்போது 5 20, மீதி 2, இந்த 8 கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ 28. எத்தனை டைம் வரும்? 7 28, பேலன்ஸ் 0. இந்த 7 கீழே வருமா? ஒரு நாள் 4, மீதி 3 5, 8 32, மீதி 3, புள்ளி வச்சோன்னா 0 சேர்த்திக்கலாம். 7 28, மீதி 2, புள்ளி வச்சதால இன்னொரு 0 சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? 5 20. அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு? 5718.75ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து வட்டி. அவங்க கேட்குறது என்ன? தொகை தான் கேட்குறாங்க, அதாவது முழு தொகை ஏ தான் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? அவர் செலுத்திய தொகை. ஓகேங்களா? அப்போ 30,000 ரூபா ப்ளஸ் வட்டி அமௌண்ட். அப்போது 5718.75. இது ரெண்டையும் கூட்டணுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள் என்ன வரும்? 35,718.75. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இந்த இடத்துல வட்டி கேல்குலேட் பண்ணும்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாதமும் கட்டுற அமௌண்ட்டு, பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை மாதமோ டிவைடட் பை 12 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கானது இன்ட்டு இந்த 60 எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்களோ அது கூட +1 கூட்டி டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர். புரியுதுங்களா? மாடல் 20 பார்க்கலாம். ஓகேங்களா? மாடல் 20 என்ன அப்படின்னா நிரந்தர வைப்பு திட்டம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? தொடர் வைப்பு திட்டம். அதாவது ஒவ்வொரு மாதமும் அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட் போட்டுகிட்டே வருவார், குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அதை எடுப்பார். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிரந்தர வைப்பு திட்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டுருவார், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை எடுப்பார். ஓகேங்களா? ஸோ இடையில எந்த அமௌண்ட்டும் போட மாட்டார். போட்ட அமௌண்ட்டை 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அவர் வந்து எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பொன்மணி ஆண்டு வட்டி வீதம் 4% தரும் ஒரு வங்கியில் 25,000 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்தார். அது முடிவடையும் போது அவருக்கு கிடைக்கும் முதிர்வு தொகை என்ன? ஓகேங்களா, முதிர்வு தொகைனாலும் முழு தொகைனாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாமா. இந்த இடத்துல அசல் பார்த்தோம் அப்படின்னா 25,000. ஸோ 25,000 போடுறாரு. எத்தனை பர்சன்டேஜ்? 4%க்கு போடுறாரு. ஓகேங்களா, ஆண்டுக்கு 4%. எத்தனை வருஷத்துக்கு? 2 ஆண்டுகளுக்கு. ஓகேங்களா, ஸோ வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம? அசல் ஆண்டுகள் வட்டி வீதம். ஓகேங்களா, அப்போது அசல் ஆண்டுகள் வட்டி வீதம். ஓகேங்களா, கால்குலேட் பண்ணலாமா. ஸோ 25,000 இன்ட்டு 2 இன்ட்டு 4% எப்படி எழுதுவோம் நம்ம? 100க்கு 4ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ கேன்சல் பண்ணலாமா. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். மீதி என்ன இருக்குது? 250 இன்ட்டு 2 இன்ட்டு 4. ஓகேங்களா, அப்போ 250 இன்ட்டு 2 எவ்வளவு? 500ன்னு கிடைக்கும். அப்போ 500 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும்? 2000ன்னு கிடைக்கும். அப்போ அவருக்கு 2 வருஷத்துக்கு வட்டி அமௌண்ட் எவ்வளவு? 2000 ரூபா. ஓகேங்களா, அப்போ முதிர்வு தொகை. ஓகேங்களா, முதிர்வு தொகை பார்த்தோம் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி. அசல் எவ்வளோ போட்டார் அவர்? 25,000 ரூபா போட்டார். ப்ளஸ் வட்டி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 2000 ரூபா கிடச்சிருக்கு. மொத்தமாக கூட்டினோம் அப்படின்னா 27,000 ரூபாய். ஓகேங்களா, ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? தனி வட்டி சம் போடுற மாதிரியே தான். நிரந்தர வைப்பு திட்டம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு போட்டு வச்சுருவார் பேங்க்லேயே. ஓகேங்களா, அவங்க வந்து பர்சன்டேஜ் போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. எத்தனை வருஷத்துக்கு போடுறாரோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட் எடுப்பார். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கும்? அவர் போட்ட அமௌண்ட் ப்ளஸ் வட்டி இருக்கும் இல்லையா? அப்போது அவர் போட்ட அமௌண்ட் 25,000 ரூபா, வட்டி வந்து 4%, 2 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. அப்போ வட்டி என்ன பண்ணுவோம்? அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் இந்த 3ஐயும் போட்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வட்டி அமௌண்ட் கிடச்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவர் போட்ட அமௌண்ட் ப்ளஸ் வட்டி 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா அவருக்கு முதிர்வு தொகை என்ன கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? மாடல் 21 சம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு அசல் தொகைக்கு கூட்டு வட்டி வீதத்தில் 19 ஆண்டுகளுக்கு ரூ 4,950 20 ஆண்டுகளுக்கு ரூ 5,049 கூடுதல் தொகையாக கிடைத்தால் வட்டி வீதம் என்ன? ஓகேங்களா, இந்த மாதிரி கூடுதல் தொகைன்னு சொல்லிட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 19 ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,950 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 20 ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5,049 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 19 ஆண்டுகளுக்கு மொத்தமாக அவருக்கு கூடுதல் தொகை 4,950, 20 ஆண்டுகளுக்கு கூடுதல் தொகை 5,049. ஓகேங்களா, இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, பெருசுலேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணுங்கள். 4,950 என்ன வருதுன்னு பாருங்கள். 9, இங்கே 14, இங்கே 9, இங்கே 4, 14 5 போச்சுன்னா 9, இது 0. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 99 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 99 ரூபாங்கிறது ஒரு வருடத்துக்கான வட்டி. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா 19, 20 2 வருஷத்துக்கு. இப்போ 19 வருஷம் 20 வருஷம் ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இடையில டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஒரு வருஷம் தான் இருக்கா? அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 99 ரூபா. ஓகேங்களா, இப்போ நம்ம தனி வட்டியில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வட்டி ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து 6 அதை வச்சே ஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது ஆர் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வட்டி மேலே வச்சுக்கணும், டிவைடட் பை கீழே பார்த்தோம் அப்படின்னா அசல் இன்ட்டு ஆண்டுகள் அப்படின்னு போடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல அசல் அவங்க கொடுக்கல, கூடுதல் தொகைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்போ 4,950 இன்ட்டு ஆண்டுகள். ஓகேங்களா, ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வருடத்துக்கான வட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோமா, அதனால் ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இன்ட்டு 100. இந்த 100 எதுக்கு போடுறோம்? சதவீதத்தில் போடுவோம் இல்லையா, அதுக்காக போடுறோம். ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணனா நமக்கு 6% என்னன்னு கிடைச்சிடும். பார்க்கலாமா? இங்கே 99, இங்கே வந்து 4,950 3ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 33, இதை 3ஆல் அடித்தா 1 3 3. ஓகேங்களா,
ஆறுமு 18, மீதி 1, 5 5 0. ஓகேங்களா? அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? 165 330ன்னு இருக்குது. ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? 330/165ன்னு இருக்குது. ஓகேங்களா? மீதி எல்லாமே கேன்சல். இப்போ 5ஆல் அடிக்கலாமா? எத்தனை டைம் வரும்? 3 5 5, மீதி 1 3 5 5. ஓகேங்களா? இதை 5ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 6 5 30, 6 5 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இப்போ 33 மேலே 66 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 2 டைம் கிடைக்கும். அப்போ 6 என்ன கிடைச்சிருக்கு? 2% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அசலுக்கு 2 ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூ. 160 எனில் கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எவ்வளவு தொகை அதிகம் கிடைக்கும்? ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அசல் என்னன்னு கொடுக்கல. 2 வருஷத்துக்கு 5% தனி வட்டி வந்து 160 ரூபா கிடைக்குதாமா. அப்படின்னா கூட்டு வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா அதே இன்ஃபர்மேஷனை வச்சு கூட்டு வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? இந்த இடத்துல அசல் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆண்டுகள் பார்த்தோன்னா 2 ஆண்டுகள், சதவீதம் பார்த்தோன்னா 5%. ஓகேங்களா? தனி வட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160 ரூபா கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கான தனி வட்டி. ஓகேங்களா? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா வருஷம் வட்டி மாறாது. ஓகேங்களா? ஒரே இதாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 80ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மொதல் வருஷத்துக்கு 80, 2வது வருஷத்துக்கு 80. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு, இது வந்து செகண்ட் இயருக்கு. புரியுதுங்களா? தனி வட்டி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணும்போது வட்டி அமௌண்ட்டில் வித்தியாசம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ 160 நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 80 80ன்னு வரும். மொதல் வருஷத்துக்கான வட்டி 80 ரூபா, 2வது வருஷத்துக்கான வட்டி 80 ரூபா. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கூட்டு வட்டி ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? கூட்டு வட்டின்னா என்ன ஃபைன் பண்ணுவோம்? அதாவது வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு வருஷம் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஏன்னா அசலுக்கு தான் வட்டி போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வருஷம் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். 2வது வருஷத்துக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். 2வது வருஷத்தில் இருந்து தான் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா மொதல் வருஷம் கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வட்டி போடுவாங்க. ஓகேங்களா? அதனால் 2வது வருஷத்தில் இருந்து தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம்? இப்போ 80 இருக்கு இல்லையா, இது வந்து மொதல் வருஷத்துக்கான தனி வட்டி, கூட்டு வட்டி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? அப்போ மொதல் வருஷத்துக்கான வட்டிக்கு நம்ம மறுபடியும் வட்டி போட்டோம் அப்படின்னா வட்டி என்ன? 5%. புரியுதுங்களா? மொதல் வருஷத்துக்கு 80 ரூபா தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் சேம் தான். ஓகேங்களா? 2வது வருஷத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மொதல் வருஷ வட்டிக்கும் வட்டி போடுவாங்க. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும். பாருங்கள், 80 இன்ட்டு இந்த 5% எப்படி எழுதலாம்? 100க்கு 5ன்னு எழுதலாமா? 0க்கு 0 கேன்சல். இந்த 8 வந்து நம்ம வந்து 2ஆல் அடித்தா 4ன்னு கிடைக்கும். இந்த 2ஆல் அடித்தா 5ன்னு கிடைக்கும். இந்த 5க்கு 5 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. அப்போ 4 ரூபா தான் வந்து இந்த கூட்டு வட்டியில் கணக்கிட்டாங்க அப்படின்னா 4 ரூபா தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ நம்ம மாடல் 22ல் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? சம் பாருங்கள். ரூ. 1105 ஏபி என்ற இரு நபர்களுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. 5 வருடங்களுக்கு பிறகு ஏ பெறும் தொகையும் 7 வருடங்களுக்கு பிறகு பி பெறும் தொகையும் சமம் எனில் இருவரும் 1105ஐ பிரித்து கொண்ட தொகை என்ன? ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1105 ரூபாயை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 2 பேருக்குமே ஒரே வட்டி வீதத்தில் 10% வட்டி வீதத்தில் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் வருஷம் மட்டும் பார்த்தா அப்படின்னா 5 வருஷம் 7 வருஷம். ஏக்கு 5 வருஷத்தில் முடியும் போது கிடைக்கிற முழு தொகையும் பிக்கு 7 வருஷத்தில் கிடைக்கிற முழு தொகையும் ரெண்டுமே சமமாமா. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த 2 பேருமே அமௌண்ட்டை பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா?
இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1105 ஓகேங்களா. இதை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. நம்ம ஒரு பார்ட்டை எக்ஸுன்னு வச்சுக்குவோம், இன்னொரு பார்ட்டை 1505 மைனஸ் எக்ஸுன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. ஏன்னா 2ஆக தானே பிரிச்சிருக்காங்க. அப்போது ஒன்று வந்து எக்ஸுன்னும் இன்னொன்று வந்து 1105 மைனஸ் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இதை பார்த்தோம் அப்படின்னா 10% 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா 10% 7 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே, இது ரெண்டுக்கும் கிடைக்கிற கூட்டு வட்டி இந்த இடத்துல பார்த்தோன்னா கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்களா. கூட்டு வட்டியில் மொத்த தொகை ஓகேங்களா. ரெண்டுலேயுமே கூட்டு வட்டியில் கிடைக்கிற மொத்த தொகை வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி அவங்க பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம கூட்டு வட்டியில் முழு தொகை போடணும். ஏன் அப்படின்னா அவங்க கூட்டு வட்டி விகிதத்தில்னு கொடுத்துருக்காங்க. அது போக ஏ பெரும் தொகையும் பி பெரும் தொகையும் சமம்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு தொகைக்கும் நம்ம முழு தொகை போட போகிறோம் ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா முழு தொகை எப்படி போடுவோம், அசல் இன்ட்டு 1 + r%. அந்த 1 + r% எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை டைம் போடுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல அசல் வந்து எக்ஸ் ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு 1 + r% பார்த்தோன்னா 10% ஓகேங்களா. இன்ட்டு எத்தனை டைம் போடணும், இந்த வேல்யூஸை 5 டைம் போடணும் ஓகேங்களா. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பவரில் 5ன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இதுவும் அதுவும் சேம் தான் ஓகேங்களா. ஈக்குவல் டு சமம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்த அசல் பார்த்தோம் அப்படின்னா 1105 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. இது ஃபுல்லாக தான் அசல் ஓகேங்களா. இன்ட்டு 1 + 10%. இதை எத்தனை டைம் போடணும், 7 டைம் போடணும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் பவரில் 7ன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, எக்ஸ் இன்ட்டு 1 + 10% எப்படி எழுதலாம், 100க்கு 10ன்னு எழுதலாம் ஓகேங்களா. அதே மாதிரி அங்கேயும் எழுதலாம். அப்போ 1105 மைனஸ் எக்ஸு 1 + 100க்கு 10 ஹோல் பவர் 7 ஓகேங்களா. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, 1 + 1/10ன்னு இருக்குது. இதை எல்சிஎம் எடுத்தால் எப்படி போடலாம், இதை ரெண்டையும் பெருக்கணுமா. 10 × 1 10 + 1 11. அப்போ 11/10 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு 1105 மைனஸ் எக்ஸு. இதுவும் சேம் இதே மாதிரி வருமா. அப்போ 11/10 ஹோல் பவர் 7ன்னு வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம், இந்த ஹோல் பார்ட்டை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா டிவைடட் பைல வரும் ஓகேங்களா. இந்த வேல்யூ அப்படியே இருக்கும், 11/10 ஹோல் பவர் 7 இந்த ஹோல் வேல்யூ டிவைடட் பைல வந்துடும். அப்போது 11/10 ஹோல் பவர் 5ன்னு ஆயிரும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். இதை அடித்தோம் அப்படின்னா இன்னும் 2 டைம் மீதி இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து எழுதணும் அப்படின்னா எத்தனை டைம் எழுதுவோம், 11/10 11/10 இன்ட்டு 5 டைம் எழுதுவோம். இதை 7 டைம் எழுதுவோம் ஓகேங்களா. இப்போ கீழே இருக்க 5 டைமுக்கும் மேலே இருக்க 5 டைமுக்கும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. மீதி எத்தனை டைம் இருக்கும், மேலே வந்து 2 டைம் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 1105 மைனஸ் எக்ஸு 11/10 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. இந்த சைடு என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும் இருக்கா. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1105 மைனஸ் எக்ஸு. இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனோன்னா என்ன ஆகும், 11² / 10² ஆகும். 11² 121, 10² 100 ஓகேங்களா. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 1105 இன்ட்டு 121/100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 121/100ன்னு ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இதுக்கு தனியாக மல்டிப்ளை பண்ணணும், மறுபடியும் எக்ஸுக்கு தனியாக மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ எக்ஸ் பார்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், ஒரே சைடு கொண்டு வந்துக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 121/100ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஓகேங்களா. இதை 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இது வந்து 20 டைமு. இதை 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 5 10, மீதி 1 2 5 10 4 5 5 ஓகேங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 221 × 121/20ன்னு இருக்குது ஓகேங்களா. அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ்ன்னு இருக்கா. இது என்ன பண்ணலாம், எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 + 121/100ன்னு ஆகும் ஓகேங்களா. எக்ஸை காமனாக வெளியே எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்குது, 221 + 121/20ன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம், கடைசியாக கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆகும்,
100 + 121 221/100ன்னு ஆகும். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தனா இந்த மாதிரி வரும். ஈக்குவல் டு 221 × 121/20ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த இது ஃபுல்லாக கீழே இறக்கணும் அப்படின்னா நமக்கு டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இன்டூவில் போட்டு இதை தலைகீழாக எழுதிக்கலாம். அப்போது 100/221ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 221 221 கேன்சல் ஆயிரும். இங்கே 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 5 டைம் கிடைக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 121 × 5ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? பெருக்கணும் அப்படின்னா 5 I 2 10 மீதி 1 ஓரஞ்சு 5 605ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 605 ரூபான்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 605 ரூபான்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம இன்னொரு வேல்யூ என்ன, 1105 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 605ன்னு போடலாம். என்ன கிடைக்கும், நமக்கு 500ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 605, செகண்ட் வேல்யூ 500. அப்படி தான் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? 605 500. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? டிவைட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ஷனை வச்சே கூட போடலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சு எப்படி போடலாம், இப்போ ஏக்கு கொடுத்தது ஒரு வேல்யூ, பிக்கு கொடுத்தது ஒரு வேல்யூன்னு வச்சு நம்ம முழுத்தொகை போடுவோம் இல்லையா, அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சி ரெண்டுமே ஈக்குவலாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி செக் பண்ண வேல்யூ வந்து நமக்கு ஏ இல்லைன்னா பியில் கிடச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். சப்போஸ் அந்த ஆப்ஷன் ஆன்சர் வந்து சி இல்லைனா டியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களால் சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் வராது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும். ஓகேங்களா? இதோட கூட்டு வட்டியில் மெஜாரிட்டியான மாடல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கூட்டு வட்டியில் எந்த மாதிரி மாடல்லாம் சம் கேட்டிருக்காங்க, அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.